ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ரட்சிப்பின் மேன்மைகள். ஆங்கிலத்தில் சொல்வேனேயானால் where will the salvation will take you? ரட்சிப்பு எங்கே கொண்டு போகும்? இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தையை கசக்கிறது, அல்லாவிட்டால் கோபம் வருகிறது. உண்மை என்னவென்றால் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனிதனின் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ரட்சிப்பு. அதை குறித்து நான் வசனத்திற்கு போவதற்கு முன்பாக சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் இதுல 1, 2, 3 வசனங்களிலே 3 முறை இந்த வார்த்தை வருகிறது. 3 முறை இந்த வார்த்தை வருகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ தேவனே நீர் என் ரட்சிப்பு. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். 4ஆம் வசனம் ஏசாயா 12:3. அடுத்து அந்த 3 வசனங்களிலேயும் தொடர்ந்து இந்த வார்த்தை வருகிறது, ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து. இங்கே நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்ற வார்த்தை அன்பானவர்களே 164 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் 164 முறை இந்த வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் விடுதலையும் வெற்றியும். அது எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு வெற்றியும் விடுதலையும். புதிய ஏற்பாட்டில கிரேக்க பாஷையில ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. அதாவது விடுதலை, பாதுகாப்பு, மீட்பு, சுகம், பழுதற்ற தன்மை, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு. இத்தனை அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தான் ரட்சிப்பு என்ற வார்த்தை. விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, பழுதற்ற தன்மை, மீட்பு, சுகம், இத்தனை வார்த்தைகள் உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை. இன்றைக்கு அநேகருக்கு இந்த வார்த்தை புரியாமல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் அவளுக்கு அது புரியவில்லை. காலகாலமாய் திருச்சபைக்கு போகிறார்கள். எந்த சபைக்கோ அது அதாவது எந்த நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. எந்த சபைக்கு போனாலும் ரட்சிப்பு என்ற வார்த்தை உங்களுக்கு இல்லை என்றால், அந்த அனுபவம் இல்லை என்றால் ஒரு வாழ்க்கை வீணானது. எந்த சபைக்கு நீங்க போங்க, எந்த சபைக்கும் போங்க, எந்த ஆராதனைக்கு பங்கு பெறுங்க, ஆனால் ஒரு வாழ்வில ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை என்றால் நீண்ட காலம் சபைக்கு போய் இதிலும் அதுல வேதனை என்னவென்றால், திருச்சபையிலே மூப்பர்களாய், செயலாளர்களாய், பொருளாளர்களாய், அதாவது பிசி கமிட்டியில, போர்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராய் மாறவில்லை. கிறிஸ்தவனாய் இருப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேறு, சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. இன்னைக்கு அநேகர் சபைக்குள் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருது என்று சொன்னால் ரட்சகர் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. It comes from the Savior. It comes from the Savior. அதனால்தான் அதை salvation என்று சொல்லுகிறார். Because it comes from Savior. ரட்சகரிடத்திலிருந்து வருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. இன்றைக்கு மக்களுக்கு பணம், உலகம், மேன்மை, படிப்பு, அந்தஸ்து, பொருட்கள், வீடு, வாகனங்கள், இதுல தான் நாட்டம் இருக்கிறது. அது நல்லது. ஆனால் ரட்சகரிடத்திலிருந்து வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. கவனியங்கள், அது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. இஸ் a gift of God. ரட்சிப்பு என்று இல்லை என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1:12. ரட்சிப்பு என்ன செய்ய தெரியுமா? ரட்சிப்பு தேவனுடைய கோபத்தை மாற்றுகிறது. 12:1 திரையில பாருங்கள். தேவனுடைய கோபத்தை நீக்குகிறது. மாத்திரமல்ல, ரட்சிப்பு ஒரு அதாவது ஆறுதல் இல்லாத, தேர்தல் இல்லாத,
நம்பிக்கை இல்லாத, உறுதி இல்லாத ஒரு மனிதனை தேற்றுகிறது. இந்த உலகத்துல அன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிற மக்கள் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, நீ உடைய ரட்சிப்பு என்னை தேற்றுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், கோபம் நீங்கி என்னை தேற்றுகிறது. இதான் விடுதலை, பாதுகாப்பு, பழுதற்ற தன்மை, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு. அடுத்த ரட்சிப்பு என்ன செய்யறது தெரியுமா? அத 12:1, தேவனே ரட்சிப்பு. கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு. அவர்தான் நம்முடைய மீட்பு. அவர்தான் நம்மை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர். மக்களுக்கு இந்த உண்மை புரியவில்லை, கிறிஸ்தவர்களுக்கே புரியவில்லை. அந்த வார்த்தையில் ஆழமான வாசனம், தேவனே என் ரட்சிப்பு. என் தொழில் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் வங்கி எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் ஆரோக்கியம் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் பிள்ளைகள் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என்னுடைய வேலை எனக்கு பாதுகாப்பு அல்ல. தேவனே நீரே என் பாதுகாப்பு. அடுத்த வார்த்தை, எனவே 12:2 ஏசாயா, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ரட்சிப்பு நமக்கு நம்பிக்கை, மதம் அல்ல. அந்த வார்த்தை அடுத்த சொல்கிறது, அதுவே என் பலன், ரட்சிப்பே என் கீதம், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். அதை நான் திவசல சொல்லும் போது, ரட்சிப்புத்தான் உன்னுடைய மகிழ்ச்சி, ரட்சிப்புத்தான் உன் பலன், ரட்சிப்புத்தான் உன் நம்பிக்கை, ரட்சிப்புத்தான் உன் வாழ்க்கையில பயங்களை நீக்கி உன்னை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, 12:3 அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 12:3 மகிழ்ச்சியோடு. அப்படியானால் ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று, இக்னவரன்ஸ். ஏறக்குறைய அன்பானவர்களே, 56 ஆண்டுகளாக இந்த இயேசுவோடு கூட வாழ நடக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். ஒவ்வொரு நாளும் நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய கிருபைகள், புதிய புதிய சத்தியங்கள், புதிய ஆரம்பங்களை தேவன் தருகிறார். சொல்லுகிறேன், அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஊற்று என்று அளவிடப்பட முடியாது. ஏரி அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், ஆற்று அளக்கலாம், ஆனால் ஊற்று அளக்க முடியாது. அப்படியானால் ஊற்று என்பது அளவிடப்பட முடியாத ஒன்று. இன்னொன்று சொல்லுகிறேன், ஏரியின் தண்ணீரின் சுவை வேறு, ஆற்றின் தண்ணீரின் சுவை வேறு, கிணற்றின் தண்ணீரின் சுவை வேறு. நாம் குடிக்கிறோமே மினரல் வாட்டர், அதனுடைய சுவை வேறு, ஆனால் ஊற்றின் சுவையே வேறு. அப்படியானால் ரட்சிப்பினுடைய சுவையே அலாதியானது, அது மேன்மையானது, அது அளவிடப்பட முடியாத ஒன்று. இதனாலே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், salvation is in other level. ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு தேவை பணம் அல்ல, வீடு அல்ல, அது முக்கியம்தான். ஆனால் ரட்சிப்பு. யோசித்து பாருங்கள், கிறிஸ்து ஒரு வங்கி மேலாளர் வந்திருந்தால் பணத்தை கொடுத்திருப்பார், ஒரு மருத்துவராக வந்திருந்தால் ஆரோக்கியம் கொடுத்திருப்பார், ஒரு காமெடியனா வந்திருந்தா மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார், ஒரு பொருளாதார நிபுணராக வந்திருந்தால் அன்பானவரை பொருளாதாரத்தை கொடுத்திருப்பார். திரும்ப சொல்கிறேன், ஆனால் அவர் ரட்சகராய் வந்தார். ஏனென்றால் வங்கியின் மேலாளரை அல்ல, பணம் கொடுக்கும் தெய்வமாய் அல்ல. இன்னைக்கு சொல்றாங்க, செல்வத்துக்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், ஞானத்துக்கு ஒரு தெய்வம். இல்லை, அவர் செல்வத்தையும் கல்வியும் அறிவையும் அழகுக்கு மேலாக மனிதனுக்கு இன்றியமையாத தேவை ரட்சிப்பு. எனவேதான் அவர் ரட்சகராய் வந்தார். நாளிலே ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கவனியுங்கள். ரட்சிப்பு ஒரு நிலையிலிருந்து உங்களை இன்னொரு நிலை கொண்டு போகிறது. from one level to another level. அதை நீங்கள் ஆழமாய் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கவனியுங்கள். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு 5 காரியங்களை 4 காரியங்கள் சொல்லுங்கள். நம்பர் 1, it take you to heaven. அது உங்களை நித்தியத்திற்கு கொண்டு போகிறது. 2வது, it take to holiness. அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகிறது. 3வது, it take into harvest. ஒரு மிகப்பெரிய அறுவடைக்கு உங்களை கொண்டு போகிறது. ஆத்தும அறுவடை, சரீர அறுவடை, ஆத்துமாக்களின் அறுவடை. பின்னால சொல்லுவேன். நம்பர் 4, எங்கே கொண்டு போகிறது? ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய நித்திய விட்டு கொண்டு போகிறது. முதல் குறிப்பு, ஹெவன், நித்தியத்திற்கு கொண்டு போகிறது.
ரட்சிப்பு இல்லை என்றால் நித்தியம் இல்லை. இரண்டாவது, ரட்சிப்பு இல்லை என்றால் பரிசுத்தம் இல்லை. There is no holiness. எல்லாமே ஏச்சல வரும் கவனிங்க. Heaven, holiness, harvest, house of God. சொல்ல இந்த குறிப்பு என்னவென்றால், அதாவது ரட்சிப்பு தான் பரிசுத்தம் தருகிறது. மார்க்கம், சம்பிரதாயங்கள், உபதேசங்கள், தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இல்லை. ரட்சிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை தரும். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அது மிகப்பெரிய அறுவடைக்கு நேராக நடத்தும். அந்த அறுவடை என்ன என்பதை செய்து பார்க்கலாம். மூன்றாவது, it take the house of God. முதல் குறிப்பு கவனியங்கள். முதலாவது சொல்லும்போது இன்னொரு 5 குறிப்புகளை, it takes to it deliver you from the bondage. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது. அதான் ரட்சிப்பு. சபை மாற்றாது, தத்துவங்கள் மாற்றாது, சித்தாந்தங்கள் மாற்றாது, ரட்சிப்பு ஒன்றுதான் மாற்றும். it delivers from the bondage. யாத்திராமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பல முறை படித்திருக்கலாம். கவனியுங்கள், ரட்சிப்பு என்ன செய்கிறது? அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையாக்குகிறது. பயப்படாதிருங்கள். கூர்ந்து கேட்க, கவனமாய் கேட்க. பயப்படாதிருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். அதை மாற்றி சொல்வேனேயானால், ரட்சிப்பு உங்கள் பயங்களை நீக்குகிறது, அடிமைத்தனத்தை நீக்குகிறது, பாவத்தை நீக்குகிறது. from the bondage. பயப்படாதிருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். அப்படியானால் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது என்றால், அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. பயப்படாதீங்க. இன்றைக்கு எல்லாருக்குமே மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியின் பயம், ஏதோ ஒரு பயம் மனிதனை வாட்டி வதைக்கிறது. இங்கு பார்த்தால் மரணங்களை பார்க்கிறோம். ஒரு பயம். இந்த கொள்ளை நோய் காலத்துல ஒரே பயம். கணவனுக்கு, மனைவிக்கு, நமக்கு வருவோம், அடுத்த வீட்டுல, எதிர் வீட்டுல. ஆனா தேவன் சொல்லுகிறார், ரட்சிப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும். ஒருவேளை எந்த அடிமைத்தனமா இருக்கலாம். பாவம், பிசாசு, குடி, கிட்ட பழக்கங்கள், அந்த ஏதோ ஒன்று அடிமைப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று அடிமை. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறான். சில பேருக்கு அடிக்ட் சொல்றாங்களே, சாப்பாட்டுக்கு, பொழுதுபோக்குக்கு, நண்பர்களுக்கு, தவறான உறவுகளுக்கு. they cannot come out. அடிக்ட். தேவன் சொல்கிறார், அந்த ரட்சிப்பு உன்னை விடுவிக்கும். இரண்டாவது, ரட்சிப்பு என்ன செய்ய என்று சொன்னால், உன்னை, அன்பானவர்களே, இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் செய்தார். ரட்சிப்பு என்ன செய்தார் சொன்னால், அன்பானவர்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. அது உதாரணமாக நான் யோனாவை குறிப்பிட விரும்புகிறேன். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீன் வயிற்றிலிருந்து அவன் சொல்லுகிற அந்த கதறல், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. நன்றாக கவனிக்க வேண்டும். ரட்சிப்பு எந்த நெருக்கத்தில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த, அதாவது மீன் வயிற்று கூட இருக்கலாம். விரும்பாத இடம், நோ ஃப்ரீடம். அங்கே சுயாதீனம் இல்லை, அங்கே விடுதலை இல்லை, விரும்பினபடியே வாழ முடியாது. அந்த இடமே ஒரு மோசமான இடம். சமுத்திரத்தின் ஆழம், மீன் வயிறு எப்படி இருக்கு என்று கற்பனை பண்ணி பாருங்கள். ஒன்று, அந்த மீனையும் அந்த மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார் யோனாவை காப்பாற்றும்படி. அதுல சாப்பிட்டு இருக்குமே, அது கொஞ்சம் நொறுக்கி இருக்கும், அந்த முள்ளெல்லாம் குத்துமே, ஆனால் அங்கேயும் ஒரு பாதுகாப்பு. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, பாதுகாப்பு கர்த்தருடையது. சமுத்திரத்தின் ஆழங்கள், மீனின் வயிறு எப்படி இருக்கும்? விஞ்ஞானம் படித்தவர்கள் பாருங்கள், அது பசியா இருந்தா அவனே சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. முதலாக சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். யோனா. மூன்றாவது தாவீது. சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1, 2, 3 அது சொல்லப்பட்ட வார்த்தை, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்தீர், என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினீர்,
என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலை கொடுத்தீர். அநேகர் அதை கண்டு நம்பும்படி உதவி செய்தீர். From one place to another. ஆரம்பத்தில் சொன்னேன், வனாந்திரத்திலிருந்து பாதுகாப்பான இடம், மீனின் வயிற்றிலிருந்து அன்பாவளே பாதுகாப்பான இடம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரமான குழி, உளையான சேறு, ஆனால் கண்மலையின் மேல். A safe place. ரட்சிப்பு உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். நான்காவது குறிப்பு, பவுலுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்ன செய்தது? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வார்த்தை இப்படி சொல்கிறது, நான் முன்னே தூஷிக்கிறவனாயிருந்தேன், இரண்டாவது துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் அவிசுவாசத்தினாலே நான் அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். கவனிங்கள், யாராய் இருந்தேன், யாராய் மாறினேன், இரக்கம் பெற்றேன். அடுத்து 14 அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசம், அன்பு என்னிடத்தில் பரிபூரணமாய் என்னிடத்துல பரிபூரணமாய் பெருகிற்று. இத்தனை ஆச்சரியம்! ரட்சிப்பு கிருபையை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, தெய்வ அன்பை நம்முடைய வாழ்க்கையில பொழிகிறது. அது மட்டுமல்ல, பரிபூரணத்தை பெருக்குகிறது. இத்தனை பெரிய மேன்மை! என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தையை கசக்கிறது. அதை கேட்ட கோபம் வருது. It takes to one level to another level. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கொண்டு போகிறது. இதுதான் பவுலடியான் சொல்லுகிற அந்த வார்த்தை. 15 வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரதான பாவி. அப்படியானால் அந்த பிரதான பாவியை ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றியது ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பிரதான பாவியை ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றியது ரட்சிப்பு. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு மனிதனையும் இந்த ரட்சிப்பு மாற்றுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 9 அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பெரிய மேன்மை! தொடர்ந்து ரட்சிப்பினுடைய பல நிலைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கெல்லாம் கொண்டு போகிறது? அது நித்தியத்திற்கு நேர it takes to heaven. யோவான் 14 அதிகாரம் 1, 2, 3 எல்லாரும் தெரிந்த வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். அப்படியானால் அந்த ரட்சிப்பு உங்களை பிதாவின் வீட்டில் கொண்டு போகிறது. என் பிதாவின் வீட்டில். அடுத்தபடி அந்த வசனம் சொல்லுகிறது, 2 என் பிதாவின் வீட்டில். 3 நான் போய் நான் இருக்கும் இடத்துல உங்களையும் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் இருக்கும் இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். Salvation will take you to heaven. ரட்சிப்பு அவர் இருக்கும் இடத்திற்கு உன்னை சேர்த்துக் கொள்ளும். எத்தனை பெரிய மேன்மை! அசட்டை பண்ணாதே, அற்பமா எண்ணாதே, உலகத்துல தொடர்ந்து பயணிக்காதே. அவர் இருக்கும் இடத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ளும். It takes to heaven. தொடர்ந்து அன்பானவர்களே, அதுதான் தேவர் ராஜ்யத்திற்குரிய உள்ளே பிரவேசிப்பதற்கான திறவுகோல். அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டுமானா அது ஒரு சாவி வேணுமே. அது திறந்த வாசல் அல்ல. அதுக்கு அவர் சொல்கிற அதுக்கு திறவுகோல் இருக்கிறது. இப்படி சொன்ன புரியும். There's a key to open that house. அந்த வீட்டை திறக்க வேண்டுமானா அதற்கு ஒரு திறவுகோல் தேவை. அந்த திறவுகோல் தான் ரட்சிப்பு. இதைத்தான் வெளிப்படுத்தல். அன்பானவர்களே, 21 அதிகாரம் 4 அந்த பரலோகம் எப்படிப்பட்டது சொல்லுகிறது. 21:4 வெளிப்படுத்தல். கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாம் ஒழிந்து போயின. திரும்ப சொல்லுகிறேன், salvation will take you to heaven. மதம் கொண்டு போகாது, சபை கொண்டு போகாது, போதல் கொண்டு போக மாட்டாங்க. நம்பி இருக்கிற சில கதாபாத்திரங்கள் இருக்குது அல்லவா, உடைய நாயகர்கள், உடைய ஹீரோஸ். nobody can take you. ரட்சிப்பு மட்டும்தான் உங்களை கொண்டு போக முடியும். அது அதனுடைய விளைவு என்னவென்றால் 5, 6 நான் சொல்ல விரும்புகிறேன். 5, 6 உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். சிங்காசனத்து மேல் வீட்டிருக்கிறார் ரட்சிப்புக்கு சொந்தக்காரன் அவர் ஒருவர்தான். அன்பானவர்களே, நித்தியத்திற்கு
நான் சொல்ல நம்புகிறேன். ரட்சிப்பு it will take to holiness. உங்களை பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு போகும். வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அதனால் salvation will take you to holiness. இன்னைக்கு பரிசுத்தத்திற்காக என்னென்னவோ பண்றாங்க பாருங்க. எங்கு பார்த்தாலும் திரளான கூட்டம், மலையிலும் கடலிலும் பள்ளத்தாக்கிலும். இந்தியாவில் திரும்பின பக்கம் எல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பண்டிகை. அப்படியானால் உள்ளத்தில் இருக்கிற பாரம் என்ன? they want to get holy. பரிசுத்தத்தை அடைய வேண்டும், பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். அதுக்காகத்தான் 48 மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை அந்த தரிசிக்கிறார்கள் தெய்வத்தை. காரணம் என்ன? ஒரு பாரம். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, உங்களை பரிசுத்தத்துக்குள் நடத்துவது ஒரே ஒரு காரியம்தான், இரட்சகர் இயேசு, அவருடைய ரத்தம், அவருடைய தியாகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, மனம் திரும்புதல் ஒன்றுதான். இப்படி ஒரு 3 வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். 3 வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை காண்பி. இட் மேக் எ டிஃபரன்ஸ். இரண்டாவது, இட் மேக்ஸ் எ டிசைர். ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுகிறது. மாத்திரமல்ல, அன்பான கர்த்தர் பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கைய அபார மாற்றங்களை தருகிறது. டிராஸ்டிக்லி சேஞ்ச். 3 தான் சொல்லுகிறேன். வாழ்க்கையின் வித்தியாசங்களை காண்பிக்கிறது, புதிய விருப்பங்களை தருகிறது, உங்களையே மறுபடுத்துகிறது. பரிசுத்தத்துக்கு 1 யோவான் 2:9 கவனிங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒருவன் இருளிலே வாழ முடியாது. இருளையோ இருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றையோ அதில் அவன் வாழ முடியாது. அது மட்டுமல்ல, தன் சகோதரனை பகைக்க முடியாது. நான் இதை பற்றி பேசுகிறேன். ஹோலினஸ். ரட்சிப்பை அடைந்தவன் இருளிலே வாழ முடியாது. நீ சொல்லலாம், திரைப்படங்கள், சினிமா, குடி, போதை வஸ்து, தவறான வாழ்க்கை, இருட்டிலே செய்யப்படுகிற தவறுகள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒருவன் இருளான வாழ்க்கை வாழ முடியாது. இல் பி ஓபன். இன்னைக்கு பாருங்களேன், கணவனுடைய மொபைலை மனைவி பார்க்க முடியவில்லை, மனைவியின் மொபைலை கணவன் பார்க்க முடியவில்லை, பிள்ளைகளின் மொபைலை பெற்றோர் பார்க்க முடியவில்லை. உள்ளான வாழ்க்கை லாக்ட். ஆனால் அன்பானது பிள்ளையே, salvation will take you to holiness. அது உன்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை 1 யோவான் 2:9 கூட 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மனித உறவுகளிலே அவன் சிறப்பாயிருப்பான். வசனம் சொல்லப்படுறது, தன் சகோதரனை பகைக்க மாட்டான். 1 யோவான் 3:7 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இத்தனை பெரிய பாக்கியம். ஹோலினஸ். அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அவர் லிவிங் ரைச்சஸ் லைஃப், நீதியான வாழ்க்கை வாழறியா? ஏமாற்றுதல், பித்தலாட்டம், பொய், புரட்டு, போலியான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அடுத்தவர்களை கீழே தள்ளுவது எல்லாமே. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் நீதி உள்ளவனாயிருப்பான். இன்றைக்கு நீதி இல்லையே. குடும்பங்களிலே நீதி இல்லை, உறவுகளிலே நீதி இல்லை, நீதிமன்றத்திலேயே நீதி இல்லை, அரசாங்கத்தில் நீதி இல்லை. ரட்சிப்பு ஒரு மனிதனை நீதி உள்ளவனாய் மாற்றுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பதே பிள்ளையே, இன்னைக்கு அரசு அலுவலகத்தில் இருக்கிற பணியாற்றுகிற அன்பு கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, ஒரு லிவிங் எ ரைச்சஸ் லைஃப், ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறார்களா? salvation will take you to holiness. ரட்சிப்பு நித்தியத்துக்கு கொண்டு போகிறது. முதல் குறிப்பு சொன்னேன், it is the difference in your life. உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். கலாத்தியர் 5:22 இதெல்லாம் தருகிறது. அன்பை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, நீடிய பொறுமை தருகிறது, தயவை தருகிறது, நற்குணத்தை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது. இயற்கையா வருவது அல்ல. இதெல்லாம் இயற்கை மனுஷனுக்குள்ள வராது. ரட்சிக்கப்பட்ட ஒருவங்களுக்கு மட்டுமே சொந்தம். சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். மதங்களோ, சம்பிரதாயங்களோ, ஜாதியோ, படிப்போ இதை தர முடியாது. ரட்சிப்பு ஒன்று மட்டும்தான். அன்பை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும், சமாதானத்தை தர முடியும், நீடிய பொறுமை தர முடியும், தயவை,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்படியானால் இவைகளை கொடுக்கிற மிகப்பெரிய அற்புத ஊற்று ரட்சிப்பு. ரட்சிப்புத்தான் இவைகளை தரும். இவைகள் ரட்சிப்பை தராது, இதான் ரட்சிப்பை தரும். வாழ்க்கையின் மாற்றங்கள். இரண்டாவது, புதிய விருப்பங்களை கொடுக்கிறது. டிசையர் தெலுங்குல பாருங்க, டிராஸ்டிக்லி சேஞ்ச். இரண்டாவது டிசையர், புதிய புதிய விருப்பங்கள். ஒரு காலத்தில் என் விருப்பங்கள் வேறு, சினிமா, கதை, புஸ்தகம், அரசியல். இன்றைக்கு விருப்பங்களே வேறு. ஆசையெல்லாம் நீதான் ஐயா, உண்மை வேறொரு ஆசை இல்லை உண்மை தவிர. அதாவது the change of desire. எண்ணங்கள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது. இதைத்தான் படித்த கலாத்தியர்ல தொடர்ந்து மத்தேயு 12:33 அது அந்த வசனம் சொல்வது, நல்ல மரம், நல்ல மரம் அதன் கனியும் நல்லது, மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது. மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். சொல்லப்பட்ட வார்த்தை, மரம் நல்லது என்றால் கனிகள் நல்லது. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, the difference. வாழ்க்கை மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது. மூன்றாவது சொல்லுகிறேன், விருப்பங்கள் மாறுகிறது. விருப்பங்கள், எபேசியர் 2:10 விருப்பங்கள் மாறுகிறது. அதாவது தேவனுக்கேற்ற செயல்களை செய்ய வேண்டும், தேவனுக்குள் நடக்க வேண்டும். பாருங்கள், விருப்பங்களே மாறுகிறது. விருப்பங்கள் எப்படி மாறுகிறது? யாக்கோபு 2:18 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் விசுவாசத்தை கிரியைகளை காண்பிக்கிறான். விருப்பங்கள் மாறுகிறது. முதலாவது, it takes to heaven, it takes to holiness. மூன்றாவது, it takes to harvest. ஒரு மிகப்பெரிய அறுவடைக்கு நேராய் அவனை கொண்டு போகிறது. என்ன தெரியுமா? ஒரு பாரம், ஒரு உந்துதல். sharing the gospel with others. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாரமே இல்லை. திரும்ப சொல்கிறேன், எவனோனுக்கு அந்த ஆத்மா பாரம் இல்லை, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. தைரியமா சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்ட எவனோனுக்கு ஆத்மா பாரம் இல்லையோ, அழிந்து ஒரு ஆத்மாக்களை குறித்த ஒரு உணர்வு, சிந்தை இல்லையோ, அவனுக்கு ரட்சிப்பே இல்லை. அப்படித்தான் சொல்லுகிறது. வசித்து பாருங்கள் அந்த வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அப்படியானால் எவன் ஒருவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதோ, மார்க்கு 16:15, என்ன செய்வான்? போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பான். பிகாஸ் அந்த பேர்டன். முதல் குறிப்பு என்னவென்றால், the marks of genuine salvation. ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளங்கள் ஆத்ம பாரம், ஆத்ம தரிசனம், அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு உணர்வு. இதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். மூன்றாவது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் சோம்பேறியா இருக்க மாட்டான். நிறைய பேர் சோம்பேறியாவே இருக்கிறாங்க. ஆளுக்கு வருவதிலே தாமதம், ஆராதனை தாமதம், துதிப்பதிலே சோர்வு, எல்லாம் சோர்வு. பிகாஸ் அவன் சரியான ரட்சிப்பு இல்லை. சரியான ரட்சிப்பு இருக்குமே ஆனால் இவள் ஆக்டிவ், எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பான். வசனத்தை வாசிக்கிற கேளுங்கள். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மனுஷர் நற்கிரியைகளை கண்டு. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே நல்ல கிரியைகள் வெளிப்படும். அது இல்லையே. திருச்சபையின் போதவனா இருக்கிறேன், குடும்பங்களை பார்க்கிறேன், ரட்சிப்பிலே நற்கிரியைகள் வெளிப்படுவதே இல்லை. ஏதோ சபைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், அந்த அன்னைக்கு நல்லா சூப்பர் ஆராதிக்கணும், நல்ல செய்தி கேட்கணும், அடுத்த வீட்டுல போய் தூங்கி. நற்கிரியைகளே இல்லை. அதாவது அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், மாற வேண்டும், அறியப்படா ஜனங்களுக்கு நற்கிரியை. நற்கிரியை என்பது அறிவிப்பதான் நற்கிரியை. ஒவ்வொரு நாடு திரு மக்களை சந்திக்கிறோம், வீதிகளே சந்திக்கிறோம், நம்மை தேடி மக்கள் வருகிறார்கள். இத்தனை பேர் வராங்க. வெட்கம் வேண்டாம். ஒரு சின்ன டாஸ்க் கொடுங்க, ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல விட்டு அவங்க ஊடுகளில ஒரு கர்த்தருடைய வார்த்தை எழுதி போடுங்க, அவங்க படிக்கட்டும். அது என்னைக்கு அவரால் கிரியை செய்யும். என்னுடைய 5வது வயதுல நான் ஒரு வார்த்தையை படித்தேன். நான் பிராட்வே பகுதியில் வசித்தேன். அங்க இருக்கிற ஒரு ஏஎல்சி ஆர்காட் லூத்தரன் திருச்சபை, அதுல ஒரு பெரிய ஒரு இரும்பு பலகையில வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நான் 5வது படித்துக் கொண்டிருக்கிறேன் பிராட்வேல. அதுவே அடிக்கடி போவது உண்டு. என் தகப்பனாருக்கு நான் சிலங்களை சாப்பாடு கொண்டு போவேன். அப்படி போக பிராட்வேல தான் போறது.
அப்படி போகும்போது அந்த வார்த்தை நானே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கு, எனக்கு அர்த்தம் புரியல. 5வது படிக்கிறேன், ஒரு 9 வயது இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் அந்த வார்த்தை அப்படியே இஸ் ரெக்கார்டட் இன் மை மைண்ட். நானே வழியும் சத்தியமும் ஜீவமா இருக்கிறேன். ஒரு பெரிய போர்டு, அது இந்த காம்பவுண்ட்ல இருந்துச்சு, அந்த சுவரை ஒட்டி, காம்பவுண்ட் சுவரான பெரிய போர்டு, நானே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கிறேன். ஒருவேளை அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை அதை நிறுவின அந்த நபருக்காக நன்றி சொல்லுகிறேன். அது உள்ளத்துல அப்படி ஆழமாய் பதிந்து விட்டது. நானே வழியும், எனக்கு அர்த்தம் புரியல, அந்த காலப்போக்கே அர்த்தம் புரிஞ்சிச்சு. நான் சொல்ல கருத்து என்னவென்றால், salvation will make a desire in our life. ஒரு புதிய விருப்பத்தை தரும். அர்த்தமாக அதை செய்ய வேண்டும், ஜனங்களோடு பேச வேண்டும், அதாவது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். யோவான் 4:38 ஒரு பெரிய அறுவடைக்கு கொண்டு போவது வேதம் சொல்கிறது. ஆண்டு சொன்ன வார்த்தை, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல்வெளிகள் இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது. It takes to harvest. கடைசி குறிப்பை சொல்லும்போது, ரட்சிப்பு it takes to house of God. தேவனுடைய வீட்டுக்கு உங்களை கொண்டு செல்லுகிறது. இப்ரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சபை கூடியவர்களை சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருவதை எவ்வளவாய் ஒருவருக்கொருவர் கண்டு புத்தி சொல்ல கடவர்கள். குறிப்பிட வார்த்தை, அதாவது இட் டேக் தி ஹவுஸ் ஆஃப் காட். ரட்சிக்க மனம் திரும்பினவன் சபை விட மாட்டான், சபையை விட்டவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான். நீங்க அப்படித்தானே? திருமணங்களுக்கு முக்கியத்துவம், மிகப்பெரிய வேதனை இந்த திருமண நாட்களில, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சபையே பல இடங்களில் காலியா இருக்கிறது. என் அன்புடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சபை அசட்டை பண்ணாதீங்க, கர்த்தர் அசட்டை பண்ணுவார். டோன்ட் டிஸ்பைஸ் தி ஹவுஸ் ஆஃப் காட். அது முக்கியம் அல்ல. முந்த நாள் போலாம், அடுத்த நாள் கூட போலாம், ஆராயம் முடிஞ்சு கூட போலாம். இந்த திருமண நாட்களில சபை, அநேக சபைகள் வெறுமையா இருக்கிறது, துக்கமான ஒன்று. அப்படியே உலகத்து கொடுக்கிற அந்த மேன்மை தேவ ஜனங்கள் சபைக்கு கொடுப்பதில்லை. அவர் பெரியவர் அல்லவா, உயர்ந்தவர் அல்லவா, உன்னதமானவர் அல்லவா. மிகப்பெரிய வேதனை. இந்த கேட்டுக்கொண்டு அமிர்த பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, அவர் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல், இயற்கை அப்பாற்பட்ட ஒரு தெய்வம். அவரை துக்கப்படுத்த வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? அதாவது அதுல ஒரு அசதி, பார்த்துக்கலாம், பின்னால பார்க்கலாம், வயசு ஒன்னும் ஆகலையே. இல்லை, நாட்கள் குடிதாய் மாறிடும், காலத்தை ஆதாயம் செய்திருவோம். ரட்சிப்பு it takes house of God. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் வசனம், அழகான வசனம். ஆண்டவர் இயேசு குறித்து, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இன்னைக்கு எவ்வளவு பக்தி பத்திகளா, எழுந்து நின்றார் வாசிக்கும் போது. இன்னைக்கு யாராலும் எழுந்து நிற்கிறது கூட இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில ஜெபாலயத்துல பிரவேசித்தார், வாசிக்க எழுந்து நின்றார். He knows the value. அவருடைய மதிப்பு, அந்தஸ்தை உணர்ந்தவர் எழுந்து நின்றார். இன்னைக்கு எழுந்து நிற்கிற அந்த பழக்கமே இல்லை. எல்லாமே இன்னைக்கு மாடர்ன், உட்கார்ந்து ஜெபிக்கிறது, உட்கார்ந்து எல்லாமே, திருவிருந்து கூட உட்கார்ந்து தான் வாங்குறோம். எவ்வளவு முட்டாள்தனம். என் அன்புடைய பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், a desire to praise, a desire to worship, a desire to witness the Lord. துதிக்க ஆசை, ஜெபிக்க ஆசை, ஊழியம் செய்ய ஆசை. இதுதான் நாளின் செய்தி என்னவென்றால், where the salvation will take you. Number 1, it take it from bondage. அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு போகிறது. 2வது, அன்பாளை முழுமையா உன்னை மாற்றுகிறது. 3வது, அடித்தளத்திலிருந்து உன்னை தூக்கி விடுகிறது. 4வதாக, அன்பாளே ஒரு நிம்மதி உங்களுக்கு கொடுக்கிறது. அதாவது சுவாமி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க, உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. 1:31 நான் முன்னே தூஷிக்கிறவா இருந்தேன், இப்பொழுது திருவுள்ளவனா இருக்கிறேன். எனவே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Salvation will take you to heaven. நித்தியத்தில் கொண்டு போகிறது. Take you to holiness. பரிசுத்தத்தில் கொண்டு போகிறது. Take you to harvest.
மிகப்பெரிய அறுவடைக்கு சொந்தக்காரராக உங்களை மாற்றுகிறது. கடைசியாக லவ்ஸ் ஆஃப் காட். இந்த வீட்டுக்கும் போவோம், நித்திய வீட்டுக்கும் போவோம், பரலோக வீட்டுக்கும் போவோம். முதல்ல இந்த வீட்டுக்கு ஒழுங்கா வாங்க, அப்பதான் பரலோக வீட்டுக்கு போக முடியும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில அப்படி சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். இத்தனை மேன்மையான ஒன்று. எனவேதான் மேன்மையான ஒன்றை விட்டுவிடக்கூடாது என்று திரும்ப அடிக்கடி சொல்கிறது. மகா மேன்மையும் அருமையமான வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை சார்ந்து வாழ கேட்டோமே. ஹோலினஸ் எங்களை கொண்டு போக உதவி செய்யுங்கப்பா. நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பிலே வளருங்கள். ஒரு புதிய பரிணாமத்திற்குள்ளே கடந்து போக தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். God bless you. நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏராளமான தொலைக்காட்சியிலே நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஏராளமான பொருட்செலவுகள் உண்டு, தேவைகள் உண்டு. ஜெபியுங்கள், தாங்குங்கள். உங்களுடைய ஜிபே நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் ஒரு சிறு உதவி, சிறிய காரிக்கு அனுப்பி இந்த பெரிய ஊழியத்தை தாங்க அன்போடு கேட்கிறேன். God bless you. ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.